Hey guys, welcome back to SOMBERI tips. Financially நல்ல ரிச்சான ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் வர்க்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் வரைய ஓடிட்டு இருக்கோம். பட் அதுல 70% ஆஃப் பீப்புள்ஸால அந்த ரிச்ன்ற பிளேஸை ரீச் பண்ண முடியல. அதுக்கான ரீசன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நீங்க இந்த 15 மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் ரிச் ஆக முடியும். இந்த 15 மிஸ்டேக்ஸையும் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே ஒரு சர்டன் பாயிண்ட்க்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்றாங்க. நம்ம இப்படி பண்ணிருக்கலாமோ, அப்பவே அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிலாம் ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. நாங்க நிறைய ஹோப்ஃபுல் பர்சன் அண்ட் மில்லியனர் சில பேர்கிட்ட புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் டே பை டே லைஃப்ல உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு, அதை அவங்க எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லைன்னு சொன்னாங்க. 15 மிஸ்டேக்ஸையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க அந்த 15 மிஸ்டேக்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட கோல்ஸை ரீச் பண்றதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க ரிச் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. கமிங் பேக் டு த டாபிக், மிஸ்டேக் நம்பர் 1, புவர் பீப்புள் வேஸ்டிங் டைம். புவர் பீப்புள் எப்பயும் அதிகமா டிவி, மூவிஸ், வெப் சீரிஸ், சோஷியல் மீடியான்னு சொல்லிட்டு அவங்களோட டைமை இதுலயே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான அண்ட் மெயின் ரீசன். அவங்களோட டைமை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இருக்காது அண்ட் அவங்களுக்கு டைமும் இருக்காது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். புவர் பீப்புள் ஒரு மீனிங்கே இல்லாத டெலிவிஷன், சோஷியல் மீடியா, வெப் சீரிஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ஸ்லீப்பையும் கெடுத்துட்டு இருக்காங்க. இது அவங்களோட டைமை மட்டும் இல்லாம நைட் தூங்காம இருக்கதால அவங்களோட ஹெல்த்தும் மோசமா அஃபெக்ட் பண்ணுது. இது ஒரு மெயின் டிஸ்ட்ராக்ஷன். அவங்க மற்ற முக்கியமான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணாம தேவையில்லாத எபிசோட்ஸ், டிவி ஷோஸ், சோஷியல் மீடியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது. ஆனா ரிச் பீப்புள் இப்படி அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா அந்த டைமை உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லனா நியூவா ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு, உங்களோட செல்ஃப் டெவலப் பண்றதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க இப்போ ஏதாவது ஜாப்ல பண்ணிட்டு இருக்க தப்பெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்றது, உங்களோட மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ உங்களோட டைமை தேவையில்லாத விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. தென் மிஸ்டேக் நம்பர் 2, ஃபாஸ்ட் ஃபுட். ஹெல்த்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய புவர் பீப்புள்ஸ் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. என்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்லாம் இருக்கு, அப்புறம் எது ஹெல்த்தியான ஃபுட், எது அன்ஹெல்த்தியான ஃபுட், இதை பத்திலாம் புவர் பீப்புள் தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அப்புறம் சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்க ஃபுட், ஃபேட்டி ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அதிகமா கன்சியூம் பண்ணிட்டு 30 வயசுல சுகர் வந்துட்டு, பிபி வந்துட்டு, கொலஸ்ட்ரால் இருக்குன்னு டெய்லி டேப்லெட் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அவங்களே அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹெல்த் சரியா பாத்துக்காம இருக்கதால 100% பொட்டன்ஷியலோட அவங்களால எந்த ஒர்க்குமே பண்ண முடியறது இல்ல. ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஃபாலோ பண்ண முடியாம இருக்கதால அவங்க ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அந்த டைம்ல அவங்க பிசிக்கலி, மென்டலி, ப்ரொஃபஷனலி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. நீங்க வீட்டில் குக் பண்ற ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்போ உங்களால மணியை சேவ் பண்ண முடியும் அண்ட் உங்களால எனர்ஜெட்டிக்காவும் இருக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நியூட்ரிஷன் ரிச்சா இருக்க டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. மிஸ்டேக் நம்பர் 3, ஆஃபர் சேல்ஸ் அப்போ வாங்குற ப்ராடக்ட்ஸ் அண்ட் கிளாத்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா செலவு தான். புவர் பீப்புள்ஸ் எல்லாருமே மெயினா இதுல அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அவங்க கிட்ட மணி இல்லைனாலும் கடன் வாங்கியாச்சும் அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. பட் அதை பர்ச்சேஸ் பண்ண பிறகு அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. 1-2 டைம் யூஸ் பண்ணிட்டு அது ஒரு மூலையில, ஒரு ஓரத்துல தான் கிடக்கும். ஆனா ரிச் பீப்புள்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் செலவு பண்ணாம இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராடக்டோட ரேட் 1000 ரூபாய் இருக்குன்னா அதோட ரேட் 1000 ரூபான்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்றப்போ அதை வாங்குறவங்களோட ரேஷியோ கம்மி. பட் அதோட ரேட் 1500ன்னு சொல்லிட்டு ஆஃபர்ல 1050 ரூபாய்க்கு சொன்னா அப்ப அதை பர்ச்சேஸ் பண்றவங்களோட ரேஷியோ அதிகமா இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்டை எப்படி சேல்ஸ் பண்ணணும் தான் அந்த கம்பெனி ஆர் சேல்ஸ்மேன் பார்ப்பாங்க. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியால அஃபெக்ட் ஆகிறது 99% மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். பட் ரிச் பீப்புள்ஸ் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாத் இல்லை ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு எந்த ஆஃபர் இருந்தாலும் அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்க திங்க் பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது யூஸ் ஆகும், கண்டிப்பா வேணும்னா மட்டும் அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, வாங்காதீங்க. தென் மிஸ்டேக் நம்பர் 4, புவர் பீப்புள் வேக் அப் லேட்டர் than ரிச் பீப்புள்ஸ். புவர் பீப்புள் எப்பயும் சோம்பேறியா இருப்பாங்க ரிச் பீப்புளை கம்பேர் பண்றப்போ. நம்ம மார்னிங் லேட்டா வேக் அப் ஆனா சரியா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போகும். டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அன்வான்ட் ஆக்டிவிட்டிஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். டிவிஸ், மொபைல்ஸ் எல்லாம் நைட்டு 1 மணி 2 மணி வரைய யூஸ் பண்ணிட்டு மார்னிங் 11 மணி வரைய தூங்கிட்டு இருப்போம். சின்ன வயசுல நீங்க ஒழுங்கா கரெக்டான டைமுக்கு தூங்காம மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்காம உங்க டைமை அதிகமா வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் லைஃப்ல நீங்க சுத்தமா தூங்க முடியாம போயிடும். இப்போ இந்த டைம்ல எத்தனையோ இன்ஜினியர்ஸ் நைட் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு அவங்களோட தூக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க,
தூங்காம இருக்குது இல்ல மாறி மாறி டைம் சேஞ்ச் ஆகி தூங்குறது எவ்வளவு கஷ்டமான விஷயம், அதனால எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க அதை சொல்லுவாங்க எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட டீனேஜ்ல நீங்க உங்களோட டைமை கரெக்டா யூஸ் பண்ணாம தூங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர்ல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. மிஸ்டேக் நம்பர் 5, நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தா ஆர் ஒரு டீமுக்கு ஓனரா இல்ல அந்த டீம்ல நம்ம ஏதாவது ஒரு பார்ட்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பார்க்கறது தப்பு இல்லை. ஆனா அப்படி இல்லாம ஒரு ஆர்டினரி பர்சனா ஸ்போர்ட்ஸை எப்போதுமே பார்த்துட்டு இருந்தா நம்ம ஒரு ஆடியன்ஸாவே மட்டும்தான் கடைசி வரை இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐபிஎல்லே எடுத்துப்போம். ஒரு சீசனுக்கு 56 மேட்சஸ் நடக்குது. ஒரு மேட்சோட ஆவரேஜ் டியூரேஷன் 3 ஹவர்ஸ்னு எடுத்துப்போம். டெய்லி நீங்க 7:30ல இருந்து 11 o'clock 12 o'clock வரைய மேட்ச் பார்க்கறதால உங்களுக்கு என்ன யூஸ்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்களோட தூக்கம் வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க பண்ற இந்த ஒரு விஷயத்தால உங்களுக்கு ₹1 கூட பிரயோஜனம் இருக்காது. இப்படி வேஸ்ட் பண்ற டைம்ல நீங்க உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணி இருந்தாலே நீங்க எப்போ ரிச் ஆகிடலாம். ஸோ டோன்ட் டூ திஸ். உங்களுக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அதுல ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணுங்க. இல்லனா அதுலயே உங்க ஃபுல் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 6, புவர் பீப்புள் எப்பயும் லைஃப்ல சக்சஸ் ஆக முடியல இல்லனா ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்காக மத்தவங்கள தான் ரீசன் சொல்லிட்டு சில்லியா பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில விஷயம் 99% எல்லார் லைஃப்லயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துல நம்மளால சக்சஸ் ஆக முடியலனா ஏன் ஆக முடியல, அதுக்கான ரீசன் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். அதை பண்ணாம மத்தவங்களை பிளேம் பண்ண கூடாது. நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்மளோட லைஃபுக்கு நம்ம தான் இன்சார்ஜ். புவர் பீப்புள் இதை யோசிக்க மாட்டாங்க. ஆனா ரிச் பீப்புள் இதை பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. என்ன தப்பு பண்ணிருக்கோம், தென் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுவாங்க. மிஸ்டேக் நம்பர் 7, புவர் பீப்புள் ஹேவ் நோ மணி சேவ்டு. புவர் பீப்புளுக்கும் ரிச் பீப்புளுக்கும் இருக்க பெரிய டிஃபரன்ஸ், புவர் பீப்புள்ஸ் மணியை சேவ் பண்ண மாட்டாங்க. ஆனா ரிச் பீப்புள்ஸ் அதை சேவ் பண்ணி சேஃபா வச்சிருப்பாங்க. ஏன்னா மணி சடனா தேவைப்படும் போது ஹெல்த் இஷ்யூஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகணும். ரிச் பீப்புள் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணுவாங்க. பட் புவர் பீப்புள் அதை பத்திலாம் யோசிக்க மாட்டாங்க. மணி கையில இருக்கப்பவே திங்க் பண்ணாம உடனே செலவு பண்ணிடுவாங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல மணி தேவைப்படும் போது அவங்க கிட்ட இல்லாம அதர் பீப்புள்ஸ்ட மணியை கடன் வாங்குவாங்க. இது புவர் பீப்புள்ஸ் எப்பவும் அவங்க லைஃப்ல பண்ற பெரிய தப்பு. ஏன் புவர் பீப்புள்ஸ்ல இருக்காங்க, ரிச் பீப்புள்ஸ் எப்பவும் ரிச் பீப்புளாவே இருக்காங்கன்னா அதுக்கு மெயினான ஒரு ரீசன் இதுதான். தென் மிஸ்டேக் நம்பர் 8, ரிஸ்க். புவர் பீப்புள் எப்பயுமே ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டை எந்த ஒரு பிசினஸ்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே பயப்படுவாங்க. பட் அதே சமயம் அதை விட அதிகமான பணத்தை சம்பந்தமே இல்லாம தேவையே இல்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த ஒரு தப்பை எந்த ஒரு ரிச் பீப்புளுமே பண்ண மாட்டாங்க. அப்படி அவங்க இந்த ஒரு தப்பை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் இருக்க எல்லா ரிச் பீப்புள்ஸுமே அவங்க லைஃப்ல ரிஸ்க் எடுத்ததுனால தான் இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. தென் மிஸ்டேக் நம்பர் 9, புவர் பீப்புள் யூஸ் கிரெடிட் கார்ட்ஸ் ஆர் லோன்ஸ். இல்லனா தேவையே இல்லாத விஷயத்துக்காக கடன் வாங்குவாங்க. மேக்ஸிமம் புவர் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு லோன்ஸ் வாங்குவாங்க. பட் ரிச் பீப்புள் அதை பண்ண மாட்டாங்க. புவர் பீப்புள் ஒரு டிவி, கார், போன் எது வாங்கினாலும் லோன்ல வாங்குவாங்க. இல்லனா கிரெடிட் கார்ட்ஸ், இஎம்ஐ எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்றதால அவங்களோட ஆர்டினரி லைஃபையே அவங்களால லீட் பண்ண முடியாம ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல போய் அவங்கள கொண்டு போய் விட்டுருது. எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் லோன்ல வாங்காம எப்போ அதை வாங்குறதுக்கு சஃபிஷியன்ட் மணியை சேவ் பண்ணி வச்சிருக்கமோ அப்போ அதை வாங்கணும். இதுதான் ரிச் பீப்புள்ஸ் லைஃப்ல ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். மற்றபடி நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இல்ல ஒரு எமர்ஜென்சி நீட்ஸ்ல நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை பத்தி நோ இஷ்யூஸ். பட் தேவையில்லாத விஷயத்துக்காக நீங்க ஒரு கடன்காரன் ஆகாது. தென் மிஸ்டேக் நம்பர் 10, அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு புவர் ஃபேமிலியில நிறைய கிட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களோட எல்லா கிட்ஸ்க்கும் தேவையான நீட்ஸ் அவங்க பேரண்ட்ஸால கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. லைக் வீட்டுல மூத்த பையன் வேலைக்கு போனதான் கடைசி பையன் படிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் இப்பயும் அப்படி இருக்க முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு சிட்டி ஆர் டவுன்ல இருந்தோம்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். எஜுகேஷன், ஃபுட், கிளாத் எல்லாத்துக்கும் நிறைய செலவாகும். இதை நிறைய புவர் பீப்புள் திங்க் பண்றது இல்ல. இதனால அந்த கிட்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. ப்ராப்பர் எஜுகேஷன் அவங்களுக்கு மெயினா கிடைக்காம போயிடுது. பட் ரிச் பீப்புள் இது எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. எஜுகேஷன், என்விரான்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கணும் நம்ம கிட்ஸுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்க இப்படிலாம் திங்க் பண்ணாம புவரா இருக்கதால அஃபெக்ட் ஆக போறது உங்களோட கிட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். தென் மிஸ்டேக் நம்பர் 11, புவர் பீப்புள் கரெக்டா மெடிக்கல் செக்அப்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே அலட்சியமா இருப்பாங்க. அதனால அந்த சின்ன டிசீஸை ரொம்ப பெருசாகிடுது. லோ காஸ்ட்ல சரி பண்ண வேண்டியது அதிக காஸ்ட்ல செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸா மாறிடுது. இதனால அவங்க ஃபேமிலி தான் அஃபெக்ட் ஆகிறாங்க. தென் எக்கனாமிக்கலாவும் அவங்க ஃபேமிலியில நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ கேன்சரே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை கியூர் பண்ணிட முடியும். பட் அதுவே செகண்ட் ஆர் தேர்ட் ஸ்டேஜுக்குலாம் போயிடுச்சு அப்படின்னா காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே செலவும் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பாடியில் ஃபீல் ஆனிச்சு இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் உடனே போயிட்டு ஒரு நல்ல டாக்டராக பார்த்து
பார்த்து கன்சல்ட் பண்ணுங்க, உங்களோட பாடியை செக் பண்ணிக்கோங்க. தென் மிஸ்டேக் நம்பர் 12, புவர் பீப்புள் ஸ்பெண்ட் மணி பிஃபோர் தே கெட் இட். புவர் பீப்புள் மணியை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க கையில் பணமே இல்லைனாலும். அப்புறம் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு அண்டு வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க வாங்கின கடனை கரெக்டான டைமில் பே பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் அண்டு இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட அவங்களுக்கு வரும். வேற எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லாமல் அவங்க அதை பே பண்ணுறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். இன்னும் சில பேர் அதை பே பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துல அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் செலவு பண்ணுறப்போ எதுக்காக செலவு பண்ணுறோன்னு திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. ஏற்று வீட்டுக்காரன் பைக் வச்சிருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்கணும்னு அது உங்களோட முட்டாள்தானா, அதால அஃபெக்ட் ஆக போகிறது நீங்க தான். தென் மிஸ்டேக் நம்பர் 13, புவர் பீப்புள் சரௌண்டட் தெம்செல்ஃப் வித் அதர் புவர் பீப்புள்ஸ். புவர் பீப்புள் எப்பயும் அதிகமாக புவர் பீப்புளோட தான் இருப்பாங்க. அப்படி அவங்க புவர் பீப்புள் கூட இருக்கிறதுனால அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்துட்டு இவங்களும் அதே மாதிரி இருந்துருவாங்க. நியூவா எதையும் ட்ரை பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே ஸ்கேம்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன் ஷேர் மார்க்கெட்டே ஸ்கேம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. பட் அதே சமயத்தில் 5000 இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வரவன்ட்டு ஏமாந்துட்டு நிற்பாங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல எதுவுமே உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளை சுற்றி மோட்டிவேட்டிங் பீப்புள்ஸ், என்கரேஜிங் பண்ற மாதிரி பீப்புள்ஸ், குட் திங்ஸ் எடுத்து சொல்ற பீப்புள்ஸ் இப்படிலாம் இருந்தாங்கன்னா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆக அவங்க கிட்ட இருந்து நிறைய கீ பாயிண்ட்ஸ் நம்மளால கத்துக்க முடியும். நம்ம லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணணுன்ற தாட்ஸும் நமக்கு அப்போதான் வரும். தென் மிஸ்டேக் நம்பர் 14, புவர் பீப்புள் எப்பவும் அவங்க கிட்ட இருக்கிற கிரியேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் ஒர்க் பண்ற பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டி பத்தி தெரிஞ்சுக்காமலே இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம மைண்ட் சொல்ற ஐடியாஸை ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணி லேர்ன் பண்றோமோ அவ்வளோ அதிகமாக கிரெடிட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து சேரும். ஒரு ஒர்க்கை ஃபுல் பொட்டன்ஷியலோட பண்ணணும். அப்படி பண்ணும்போது அது நம்மள சக்சஸோட பாதைக்கு கூட்டிட்டு போகும். ஒன்ஸ் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா சோர்ந்து போயிடக்கூடாது. அகைன் அண்ட் அகைன் ஒர்க் பண்ணிட்டே இருங்க, உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும். ஹார்ட் ஒர்க்கை ஃபுல் பொட்டன்ஷியலோட கொடுக்கும்போது சக்சஸ் நம்மளை வந்து தானா சேரும். பட் த சேம் டைம் நீங்க அதுல ஸ்மார்ட் ஒர்க்கையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் மிஸ்டேக் நம்பர் 15, புவர் பீப்புள் எப்பயும் அவங்களோட ப்ராப்ளமுக்கு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ரிச் பீப்புள்ஸ் எப்பயும் அவங்க லைஃப்ல வர்ற ப்ராப்ளம்ஸ், அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்கும் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் புவர் பீப்புள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா மற்றவங்க அதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்யூஷன் தருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனான்ஷியலா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நீங்க டைரக்டா ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கான மைண்ட் செட்டையும் இப்பயே சேஞ்ச் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லைஃபுக்கு நம்ம தான் எப்பயும் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எப்பயும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 15 திங்ஸை டெய்லி உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி உங்களோட லைஃபை சக்சஸ் பாத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கிவ் அ லைக் அண்ட் இந்த வீடியோல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம வேற ஏதாவது வீடியோஸ் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video.